வர்த்தகடி வழி இனிமையான பாடல் எல்லாவற்றையும் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது சிறப்பு கலந்துரையாடல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஆரம்பத்தில் நான் கூறியதை போன்று உங்களில் ஒருவர் எங்களில் ஒருவர் தான் இன்றைய தினம் அதிதியாக வருகை தந்திருக்கின்றார். பல விடயங்கள் நாங்கள் பேசவிருக்கின்றோம். கலாசார அலுவல்கள் திணைக்களத்தினால் கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி ஒழுங்கு செய்யப்பட்டு சிறப்பான முறையில் நடாத்தப்பட்ட அதாவது தொலைக்காட்சி அரச விருது வழங்கல் விழா 2025. இந்த விருது வழங்கல் விழாவில் சிறந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆண் இந்த விருதினை பெற்ற சிறந்த பல சிறப்புகள் வாய்ந்த உங்களில் எங்களில் ஒருவரான யுவராஜா கோகுல் நிரஞ்சன் அவர்கள் இந்த தருணத்தில் எங்களோடு ஒரு அதிதியாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சி வாயிலாக. வணக்கம் கோகுல். வணக்கம் பிரணீதா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். தொலைக்காட்சி அரச விருது வழங்கல் விழா 2025. இந்த விருது விழாவில் சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கான ஆணுக்கான விருதினை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். இது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய நேத்ரா தொலைக்காட்சிக்கே கிடைத்த ஒரு பெருமையாகத்தான் நாங்கள் நினைக்கின்றோம். காரணம், எத்தனையோ அலைவரிசைகள், எத்தனையோ போட்டியாளர்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் எல்லோருமே விண்ணப்பித்திருப்பார்கள் இல்லையா? அத்தனை பேரில் நீங்கள் தனித்துவமான ஒருவராக, நீங்கள் சிறப்பு வாய்ந்தவராக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்களாகவே இந்த விருது மிக மிக காத்திரமான சிறப்பான ஒரு விருதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். சரி, இப்பொழுது கோகுல், உங்களுக்கு இந்த விருது கிடைத்திருக்கின்றது என்றால் சாதாரணமாக கிடைத்த ஒரு விடயம் அல்ல. எல்லோருக்குமே அந்த வெற்றி கனியினை சுவைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம், வாய்ப்புகள் அமையாது. உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதன் பின்னால் உங்களுடைய கடின உழைப்பு இருக்கின்றது இல்லையா? அதை பற்றி நாங்கள் பேசியாக வேண்டும். உங்களுடைய ஆரம்பம், உங்களுடைய சொந்த ஊர், உங்களை பற்றி எங்களுடைய ரசிகர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாக இருப்பார்கள். உங்களை பற்றிய சிறிய அறிமுகம் ஒன்று. என்னை பொறுத்த மட்டும் பண்ணி உங்களுக்கு தெரியும், அதாவது மீன்பாடும் தேநாடு மட்டக்களப்பு மாநகரம். மட்டக்களப்பு அப்படின்னு சொன்னோடனே உணர்வுகள் அப்படியே உறவாடும். அந்த இடத்துல மட்டக்களப்பில் பிறந்தாலும் கூட சில காரணங்கள், அதே நேரம் காலத்தினுடைய மாற்றம், சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அதையும் தாண்டி வாழ்க்கை பயணத்தினுடைய சில நகர்வுகள் உள்ளிட்ட பல காரணங்களால் மட்டக்களப்பு என்பது, அதாவது பிறந்த இடம், எங்களுக்கு ஒரு விருந்தினர் போலத்தான் நாங்கள் இங்கே போயிட்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஒரு வலி இன்னும் மனதுக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஏலெவல் வரைக்கும், உயர்தரம் வரைக்கும் நான் இருந்தது பண்டாரவல்ல, ஹேட்டன், புகவந்தலாவு, கண்டி, அது நேரம் இப்படி பல இடங்களில் இருந்தோம். அங்கே தான் படித்தது. 2004க்கு பிறகு அப்படியே கொழும்புக்கு வந்தாச்சு. 2 தசாப்தங்கள் மேலே அப்படியே கொழும்போடு தான் இந்த வாழ்க்கை பயணிச்சுட்டு இருக்குது. சரி, பலரும் இந்த வானொலியில் தான் இவருடைய ஆரம்பம், வானொலி துறையில் தான் இவருடைய ஆரம்பம் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் 2004ஆம் ஆண்டே பத்திரிகை துறையில் கூட உங்களுடைய ஆரம்பம் இருந்திருக்கின்றது இல்லையா? இந்த பத்திரிகை துறையில் இந்த ஆரம்பம், இந்த பயணம் எவ்வாறு ஆரம்பித்தது? இது பற்றி கூறுங்கள். இது உண்மையிலே பிரணி, எனக்கு இந்த ஊடகம் அப்படின்றது ஒரு ஆசை என்றக்குள்ள 2ஆம் 3ஆம் ஆண்டு படிக்கிற காலப்பகுதியில் கூட நான் இலங்கை வானொலியை கேட்கறது தான் அதிகம். இலங்கை வானொலியினுடைய அந்த நாட்களினுடைய பாடல்கள், பாடல் தெரிவு நிகழ்ச்சிகள், விளையாட்டு நிகழ்ச்சி, கிழமையில் 2 நாளைக்கு 3:45க்கு ஒளிபரப்பாகும் அந்த விளையாட்டு நிகழ்ச்சி, அது கட்டாயம் கேட்பேன் நான் ஸ்கூல் விட்டு வந்துட்டு. அதை தாண்டி வார இறுதி நாட்களில் இருக்கக்கூடிய சிறப்பான நிகழ்ச்சிகள், யோகராஜன் அவருடைய அந்த நாடகங்கள், இதெல்லாம் கேட்டு வளர்ந்து 98ஆம் ஆண்டு வானொலி துறையில் இலங்கையை பொறுத்த மட்டும் அந்த தனியார் வானொலிகளினுடைய வருகை வந்தது. அதனுடைய மாற்றம் இருக்க மீண்டும் இந்த வானொலி மீதான ஆசை அதிகமாக இருந்தது. ஊடகம் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட வானொலி என்பது, நான் வானொலியினுடைய காதலன் அப்படின்னு சொல்லலாம். வானொலி துறையை பொறுத்த மட்டும் உண்மையில் இதயங்களை, மனிதர்களை நேசிப்பதும் அன்பு செலுத்துவதும் அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதுமாக இருந்தாலும் கூட காதலித்தது என்றால் உண்மையிலே வானொலி மாத்திரம்தான். வானொலியும் முதல் அறிமுகத்தை தந்த அந்த நிலையத்தையும் தான் காதலியாக நினைத்திருந்த நாட்கள் இருக்கின்றன. அதுக்கு முன்னால் உண்மையிலே 2004ஆம் ஆண்டிலே ஆஃப்டர் லெவல், அதாவது உயர்தர கல்விக்கு பிறகு எனக்கு ஒரு பத்திரிகை, இலங்கையினுடைய முன்னோடி பத்திரிகையினுடைய இணைய செய்தி வாசிப்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருந்தேன். ஆனால் குறுகிய ஒரு 2-3 நாட்களுக்குள்ளே அந்த ப்ரொஜெக்ட் இல்லாமல் போனது. அந்த நேரத்தில் அந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டுமாக இருந்தால் இன்றைக்கு இலங்கையினுடைய டிஜிட்டல் துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அன்றே ஒரு
விதையாக அமைந்திருக்கும். ஆனால் அது அப்படி நடக்கலை. பிறகு பல நாட்கள் பல வருடங்கள் கழித்து பார்த்து சந்தர்ப்பங்கள் அமையலை. ஒரு வானொலி, முக்கியமான ஒரு வானொலியில் என்னுடைய அழைப்பு வந்தது, தேர்வு செய்யப்பட்டிருந்தேன். ஆனால் செலக்டட் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்கள் 2 சந்தர்ப்பங்களில் ஏமாற்றி விட்டார்கள் என்று தான் நான் சொல்வேன். அது யாருக்கு ஏமாற்றம் தெரியலை. அதற்கிடையில் நான் வந்து கணக்கியல் துறையிலையும் ஐடி இது சம்பந்தமான படிப்புகள் மற்றும் அதோடு சம்மந்தப்பட்டு தான் தொழிலாக இருந்தது. இறுதியில் எனக்கு கணக்கியலில் வந்து ஈடுபாட்டை தாண்டி ஐடியில் வந்து அதிகமாக தகவல் தொழில்நுட்பத்தில் ஆர்வம் அதிகம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர்லாம் நான் செய்வேன். ஆனால் அந்த டைமில் வந்து சரியான ஒரு சேலரி இருக்காது, சரியான ஒரு வாய்ப்புகள் இல்லை எனக்கு ஐடியில். அப்படி இருக்கும்போது என்னடா வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இந்த வாய்ப்பு மீண்டும் வந்திருந்தது வானொலி துறையில். அகிலம் ஆளுகின்ற ஆதி அன்னையினுடைய பெயரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வானொலியில் எனக்கு அந்த அறிமுகம் படிச்சிருந்தது. அதில் வந்து ஒரு அறிவிப்பாளர், எல்லாரும் சொல்லுவாங்க மைக்கை பிடிச்சி பேசுகிறவங்க தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். அதை தாண்டி ஒரு வானொலியில் வந்து எடிட்டிங், நியூஸ் எடிட்டிங், அதை தாண்டி ப்ரோக்ராம் ப்ரொமோஷன் என்று அத்தனை விடயங்களையும் கற்றுக்கொண்டேன் அப்படின்றதான் சொல்லலாம். நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் நாங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்குற நேரத்தில் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம், இலங்கை வானொலி, இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம், எங்களுடைய தேசிய தொலைக்காட்சி, இவை மாத்திரம்தான் இருந்த ஒரு காலப்பகுதியில் அவை இரண்டையும் பார்த்து வளர்ந்தவர்கள் தான் நாங்கள். பார்த்தும் கேட்டும் வளர்ந்ததனுடைய தாக்கங்கள் தான் எங்களுக்கு இன்றும் கூட ஊடக துறையில் பயணிப்பதற்கு எங்களுக்கு கை கொடுக்கின்றது இல்லையா? நீங்கள் இப்பொழுது ஒரு தனியார் வானொலியில் நீங்கள் பணியாற்றி இருந்தாலும் கூட எங்களுடைய அரச தொலைக்காட்சியாக இருக்கட்டும், இலங்கை வானொலியாக இருக்கட்டும், இவற்றுடைய தாக்கங்கள் நிச்சயமாக பிரதிபலிப்புகள் உங்களுக்குள் இருக்கும் இல்லையா? அவர்களை பார்த்து தான் நானும் ஒரு வானொலி அறிவிப்பாளராக வர வேண்டும், தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராக வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உங்களுக்குள் வந்திருக்கு. அப்படி பார்க்குற நேரத்தில் கோகுல், யாரை அதிகமாக உங்களுக்குள்ள ஒரு முன்மாதிரியா நீங்க நினைச்சிருக்கிறீங்க? வானொலி அறிவிப்பாளராக இருக்கட்டும், நிகழ்ச்சி முன்னறிக்கையாளர், இல்லாவிட்டால் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கட்டும். நிச்சயமாக இலங்கை வானொலியில் வந்து இலங்கை வானொலியினுடைய அந்த ஜாம்பவான்கள் அனைவருமே உண்மையில் அவர்களுடைய குரலை கேட்டு வளர்ந்தவர்கள் நாங்கள். அவர்களுடைய காலை நேர நிகழ்ச்சியிலிருந்து நிகழ்ச்சியாக இருக்கலாம், செய்தியாக இருக்கலாம். ஏற்கனவே நான் சொன்னேன், 2ஆம் 3ஆம் ஆண்டு 92 99ஆம் ஆண்டு அந்த கால பகுதியிலேயே ஓடி போயிட்டு அந்த நிகழ்ச்சி கேட்கறது, 10 நிமிஷமாக இருந்தாலும் போயிட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸை கேட்கறது, இப்படியெல்லாம் இருந்த நாட்கள். இலங்கை ரூபாணி கூட்டுத்தாபனத்தை பொறுத்த மட்டிலே உண்மையில் சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் நாம் என்றுமே மரியாதை செலுத்துகின்றவர்களாக இருக்கின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அந்த வகையில் உலக அறிவிப்பாளராக இருந்த BH அப்துல் ஹமீத் அவர்களாக இருக்கலாம், அதை தாண்டி திரு விஸ்வநாதன் அவர்களாக இருக்கலாம், MN ராஜா அவர்கள் மற்றும் மதியழகன் அவர்கள், சீதாராமன் அண்ணா, இவங்க எல்லாருமே நாங்கள் பார்த்துருக்கிறோம். சகோதர மொழியை பற்றி சொல்லி ஆகணும். பிரணிதா, கலுமையா உள்ளிட்ட பலரை நாங்கள் வந்து அந்த நாட்களிலே பார்த்து ரசிச்சிருக்கிறோம். அவர்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கின்றோம். எனக்கு வந்து சிங்களம் வந்து நான் ஸ்கூலில் படிக்கலை, டியூஷன் எல்லாம் போகலை. வானொலி, சிங்கள வானொலி கேட்டு தான் எனக்கு வந்து சிங்களமே பேச ஆரம்பிச்சிருந்தது. எழுதுறது கூட அப்படித்தான் வந்திருந்தது. நிச்சயமாக ஊடகத்துறையில் ஜாம்பவான்கள் அவர்கள் வாழ்கின்ற காலப்பகுதியில் ஏதோ நாங்களும் வாழ்கின்றோம் என்று நினைக்கின்ற பொழுது அது எங்களுக்கும் பெருமையாகத்தான் இருக்கின்றது. கோகுல், நீங்கள் சொல்லுங்கள், தொலைக்காட்சி அரச விருது வழங்கல் விழா, இதில் வந்து நேத்ரா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய ஒரு நிகழ்ச்சி, சிறப்பான ஒரு நிகழ்ச்சிக்காகத்தான் உங்களுக்கு இந்த விருது கிடைத்திருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியை திறம்பட நீங்கள் முன்னறிக்கை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியமைக்காக அந்த விருது உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது இல்லையா? என்ன நிகழ்ச்சி, எப்பொழுது இடம்பெற்ற நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியும் பற்றி ஒரு விடத்தை சொல்லணும். அதாவது காலத்தை பொறுத்த மட்டும் ஒரு வானொலியில இறுதியாக நான் பேசின சந்தர்ப்பம் தான், காலம் சிலரை காக்க வைக்கும், காலம் சிலருக்காக காத்து நிற்கும் அப்படின்ட்டு. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் காக்க வச்சிருந்தது முதல் இது. பல வருடங்கள் பல விஷயங்களை காத்திருந்து நாட்கள் சில விடயங்கள் எங்களுக்கு காலம் கடந்து கிடைக்கிற அத்தனையுமே சிறப்பாக அமையாது. ஆனால் இது உண்மையில் நேத்ரா டிவிக்கு வந்த ஒரு அறிமுகத்தை நாங்கள் சொல்லி ஆகணும். குறிப்பாக இன்னொரு தனியார் தொலைக்காட்சியில் எனக்கு வேலை கிடைக்கிற செய்தி வாசிப்பாளராகவும் ஒரு தொகுப்பாளராகவும் இருந்த நாட்களை தாண்டி லொத்தர் நிகழ்ச்சி, அபிவிருத்தி சபையினுடைய நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருந்த போது அந்த சிறந்த ஒரு அனுபவத்தை நான் கற்றுக்கொண்டேன். அங்கு ஒரு தொகுப்பாளருக்கு இருக்கக்கூடிய அத்தனை அனுபவமும் அதில் இருக்கிறது உண்மைதான். அவர்களுக்கும் நன்றி. நேத்ரா டிவிக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய வழிகாட்டு தான். கோகுல் வாங்க ப்ரோக்ராம் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் எப்போதுமே மறக்க முடியாது. அதுக்கு பிறகு எமது இன்றைய தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய கோணேஷன்னா அவர், அதனை தொடர்ந்து எங்களுடைய திரு நிலார் அவர்கள், அதை போன்று அங்கே இருக்கக்கூடிய எல்லோரையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். நிச்சயமாக ஜாஃபிர் அண்ணாவாக இருக்கலாம், அதை போன்று சசிகாந்தன் அண்ணா, நிச்சயமாக அவருடைய தேசிய அரசு விருதிலே அவருடைய பொங்கல் சிறப்பு அந்த நிகழ்ச்சிக்காக ஒரு விருது கிடைச்சிருந்தது. அது வாய்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தது. அதை தாண்டி கேசவன் அண்ணாவுக்கும் விருது கிடைச்சிருந்தது, நிரூபிதா விருது கிடைச்சிருந்தது, வாழ்த்துக்கள். அதை தாண்டி ஜெய்மனாக இருக்கலாம், தனஞ்சயன், முன்பு இருந்த சங்கீதாக இருக்கலாம்,
நம்மட நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் ஞாபகப்படுத்த வேண்டும். அவர்களை அனைவருக்குமே நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. முக்கியமாக இந்த நிகழ்ச்சி பற்றி ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். எங்களுடைய கோணேசனா, நான் வந்து செய்தி வாசிக்கிறது, செய்தி சம்பந்தமான நிகழ்ச்சிகள், காலை நேர நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்கிறது வழமை. ஆனால் அவர் ஒரு மாங்கல்யம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி, தீபாவளி நிகழ்ச்சியை வந்து செய்யணும் ஆர்வம் காட்டினது அவர் தான். நிச்சயமாக அப்படியான ஒரு நிகழ்ச்சி செய்கிறதுக்கு, ஒரு பிரைடல் ஷோவை, ஒரு இசை நிகழ்ச்சி தொகுத்து வழங்கினாலும் கூட அனுபவம் இருந்தாலும் இவ்வாறான ஒரு பிரைடல் ஷோவெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஆர்வம் காட்டினது அவர் தான் முக்கியமான காரணம். அது நேரம் அவருடைய தயாரிப்பில் வந்து அந்த காலை நேர நிகழ்ச்சி வணக்கம் நேத்ராவினுடைய நிகழ்ச்சிக்காகவும் இந்த விருது கிடைச்சிருந்தது. அரௌண்ட் த குளோபும் சொல்லியாகணும், தனஜயனுடைய தயாரிப்பில் அந்த நிகழ்ச்சி அமைந்தது. சரி, மிக முக்கியமாக நீங்கள் அரௌண்ட் த குளோப் தனஜயன் அவருடைய தயாரிப்பிலையும் நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் நீங்கள் சேர்த்துட்டு வரீங்க இல்லையா, அது கூட மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாகத்தான் அமைகிறது. இது தவிர நாங்கள் கோகுலை பற்றி சொல்கிறதா இருந்தால் 1-2 விஷயங்கள் மட்டும் இல்லை. இப்போ ஒரு சிறிய ஒரு விடயத்தை பற்றி சொன்னாலும் இல்லாவிட்டால் ஒரு நபரை பற்றி சொன்னாலும் குறுகிய வினாடிகளிலேயே ஒரு டாக்குமெண்ட்ரி விவரணத்தை மிக விரைவாக நேர்த்தியாக செய்யக்கூடிய திறமை அவரிடம் இருக்கிறது. அது மாத்திரமற்ற எந்த ஒரு விடயத்தை, இந்த விஷயத்தை கொஞ்சம் எடிட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாலே இலகுவாக மிக விரைவாக நாங்கள் சொல்கிறதுக்கு முதல்ல அந்த விஷயங்கள் வந்து செய்து தரப்படும். அந்த அளவுக்கு திறமைசாலி அப்படின்னு தான் சொல்ல வேணும். பல திறமைகள் அவருக்குள்ளே இருக்குது. எத்தனையோ அதாவது விளம்பரங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, கேட்டிருப்பீங்க இல்லையா. அது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற விளம்பரங்கள், தனியார் விளம்பரங்களாக இருக்கட்டும், குறிப்பிட்ட ஒரு பிராண்ட் உற்பத்தி சம்பந்தமான விளம்பரங்களாக இருக்கட்டும், வானொலியில் நீங்கள் கேட்குற விளம்பரங்களாக இருக்கட்டும், இவருடைய குரலை நீங்கள் கேட்காத தருணங்கள் அதிகமாக இருக்கவே முடியாதுன்னு தான் சொல்ல வேண்டும். எக்கச்சக்கமான விளம்பரங்களுக்கு குரல் கொடுத்திருக்கின்றார். அவருடைய ஸ்பெஷாலிட்டி, தனித்துவம் என்று பார்த்தால் விவரணங்கள், டாக்குமெண்ட்ரி மிக நேர்த்தியாக செய்யக்கூடிய திறமை இருக்கிறது. கோகுல், இந்த டாக்குமெண்ட்ரி பற்றி சொல்லுங்க. நினைக்கிற எக்கச்சக்கமான விவரணங்கள் நீங்கள் செய்திருப்பீங்க இல்லையா, அதில் உங்களுக்கு இன்றைக்கு கூட எனக்கு எழுத்து பிடிக்கும், ஆனால் எழுத மாட்டேன். என்னென்னா டாக்குமெண்ட்ரி சம்மந்தமாக சொல்லும்போது பண்ணித்தா எழுதுறது இல்லைண்ணா, நான் அந்த நேரத்தில் மனசில் படுற விஷயங்கள், சில நேரங்களில் ஒரு 5 நிமிஷ பயணம் வந்து தனியாக இருக்கக்கூடிய அந்த நிலைமை வந்து நல்ல ஒரு வார்த்தைகளை வந்து அது தந்துடும். அது நேரம் ஏதோ நல்ல நல்ல விஷயங்கள் அப்படியே க்ரியேட்டிவாக வந்துடும். அதை வந்து ஒரு நாளும் கூட நான் எழுதுனதே இல்லை. நேரலை நிகழ்ச்சியிலையும் கூட நான் எழுதி அதை பார்த்ததே இல்லை. அது மனசில் இருக்கக்கூடாது அப்படியே வந்து வாசிச்சுட்டு எடிட் பண்ணி தான் அது செய்கிறது. அது அப்படியான ஒரு என்னமோ தெரியல, அது கடவுள் தந்த ஒரு வரமாக தான் நினைக்கிறேன். சரி, உங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைக்கு இந்த விருது கிடைத்திருப்பது எங்களுக்கு மிக மிக சந்தோஷத்தையும் பெருமையும் தரக்கூடியதாக இருக்கிறது. சற்று தாமதம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த விருதுகளுக்கு அப்பால் ரசிகர்களுடைய கைதட்டல்கள், பாராட்டுகள், அவர்களுடைய கருத்துக்கள், அவைதான் உண்மையான விருதுகள் என்று கூட சொல்லலாம் இல்லையா. மேசையில் பார்க்கின்ற பொழுது தொலைக்காட்சி அரசு விருது, கோல்டன் பிஸ்னஸ் அவார்ட் 2025, டயமண்ட் அவார்ட் 2025, இப்படியாக இந்த வருடத்தில் 2025ஆம் ஆண்டில் எக்கச்சக்கமான விருதுகள் கிடைத்திருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் கோகுல், அதையும் தாண்டி இந்த வருடத்தில் தான் உங்களுக்கு திருமணமும் நடந்தது சரியா. அதாவது சொல்வார்கள் இல்லையா, ஒரு விடயம் புதிதாக ஒரு நபர் எங்களுக்குள் வருகின்ற பொழுது வந்துவிட்டாலே பல மாற்றங்கள் வரும் என்று சொல்வார்கள். உங்களுக்கு கிடைத்த துணைவியார், அவருடைய வருகை நல்ல விதமான பல மாற்றங்களையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. சரி, சொல்லுங்க, இந்த 3 விருதுகள், மனைவியை பற்றி பேசலாம், அதுக்கு முதல்ல இந்த 3 விருதுகள் ஒன்றன் பின் ஒன்றாக பேசலாம். கடந்த வருடம் உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடத்தினால் எங்களுடைய நிகழ்ச்சிக்காக உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு என்ன சொல்கிறது, விருது என்பதை தாண்டி அவர்கள் கௌரவித்திருந்தார்கள். அதே போன்று தான் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு, அதாவது டயமண்ட் எக்ஸலன்ஸ் அவார்ட். அவர்களும் பிஸ்னஸ் சம்பந்தமான வர்த்தக வணிக ரீதியிலான விருதுகளை வழங்குபவர்கள், ஊடகவியலாளர்களுக்கு. நீங்கள் விருது பெற்ற தருணத்தை நாங்கள் அதிகமாக பார்த்திருக்கின்றோம், எங்களுடைய ரசிகர்கள் பார்க்க வேண்டாமா? கோகுல் விருது பெற்ற அந்த தருணம் காணொளியாக தயாராக இருக்கிறது, பார்க்கலாம். The award goes to Around the Globe, Mr. Yuvaraja Gokul Niranjan, Netra TV. මටකාඩ්ඩයක් ආවා ඒක. සුබ පැතුම් ගෝකුල්. Gokul Niranjan, for the best international news program and TV presenting Around the Globe on இது
ஆகஸ்ட் மாதம் இடம்பெற்ற டைமண்ட் எக்ஸலன்சியில் கௌரவிக்கப்பட்டிருந்தோம் அந்த நிகழ்ச்சிக்காக, அரவுண்ட் தி குளோப் நிகழ்ச்சிக்காக. அதே மாதிரி தான் இந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி நுவாங் அவர்கள் தான் அந்த உரிமையாளர், அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த கோல்டன் எக்ஸலன்சி அவார்ட். இதுவும் வணிக ரீதியானவர்களுக்கு விருதுகள் வழங்கினாலும் ஊடகவியலாளர்கள், ஊடகம் சார்ந்தவர்கள், கலைஞர்களுக்கு அவர்களை கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் மாறியிருந்தது. ஒரு கௌரவிப்பாக, அதுவும் அந்த கலாசார நிகழ்ச்சி அது சார்ந்த நிகழ்ச்சிக்காக அடுத்த விருதாக ஒரு கௌரவமாக இதனை பெற்றுக்கொண்ட சந்தர்ப்பம் இருந்தது. இது கோல்டன் எக்ஸலன்சி அவார்டாக இந்த 21ஆம் தேதி இடம்பெற்றிருந்தது. இதெல்லாம் கௌரவிப்புகளாக இருக்க கௌரவிப்புகள் என்பதை தாண்டி போட்டியிட்டு ஜெயிப்பது என்பது அதற்கென்று ஒரு தனித்துவமே இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். மூவரில் ஒருவர், எக்கச்சக்கமான விண்ணப்பங்களின் மத்தியில் மூவரில் ஒருவராக வந்து அந்த மூவரில் ஒருவராக நீங்கள் தனித்துவமாக நின்று வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் அரச விருதை, இல்லையா? அது வந்து உண்மையிலேயே மிக மிக பெருமையானது. இந்த தொலைக்காட்சி அரச விருது 2025 இந்த விருது பெற்ற தருணத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், இல்லையா? பல தடவைகள் இப்பொழுது அடிக்கடி எங்களுடைய நேத்ரா தொலைக்காட்சியினூடாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய இப்போ கூகுள் மாத்திரமல்ல, பலர் எங்களுடைய நேத்ரா தொலைக்காட்சியும் சரி, இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தை சார்ந்த தொகுப்பாளர்கள், தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், பலர் வென்றிருந்தார்கள் இந்த அரச விருதினை. பார்க்கலாம் அந்த காணொளி தயார். இந்த விருது பெற்ற தருணம் எவ்வாறு இருந்தது கோகுல்? சொல்லுங்கள், உங்களுடைய பெயரை சொன்னதுமே எவ்வாறு இருந்தது? காலம் கடந்து கிடைத்த மிக பெரும் ஒரு பொக்கிஷ வெற்றியாகத்தான் என்னால் உணர முடிகின்றது. இந்த விருது என்பது இதுதான் முதல் விருது, கௌரவிகளை தாண்டி கிடைச்ச முதலாவது விருது, அதுவும் அரசு விருதாக இந்த விருது கிடைச்சிருந்தது உண்மையில் பெருமையாக இருக்கின்றது. உண்மையில் பிரணி, இந்த விருதை பற்றி சொல்லணும் என்னென்னா, ஒரு கட்டத்தில் ஒரு குறுகிய ஒரு 4-5 மாதங்கள் இந்த துறையை கூட விட்டுட்டு போயிடலாமா என்ற ஒரு எண்ணம் இருந்தது. சில மாற்றங்கள் இருக்க, நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினாலும் கூட என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் வந்து சில வெறுப்புகள் எல்லாம் வரும் தானே, அப்படியெல்லாம் இருக்கும் போது விட்டுறலாமா அப்படின்ற எண்ணம் இருந்த போது அதனை இல்லை இருக்கணும் என்று சொன்னது நீங்கள். ஒரு நண்பியாக, ஒரு தொகுப்பாளராக நாங்கள் நிகழ்ச்சிகளை தந்திருக்கின்றோம். பல சந்தர்ப்பங்களில் இந்த நேத்ரா டிவிக்கு வந்ததுக்கு பிறகு மிகச்சிறந்த ஒரு தோழியாக எனக்கு பல இதுகளை நீங்கள் வழிகாட்டியிருக்கிறீங்க. அதில் நீங்கள் சொல்லித்தான் நிச்சயமாக அந்த விருதுக்கு கூட நான் வந்து அப்ளை பண்ணுறதே கூட விண்ணப்பித்திருக்கின்றேன். இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும் பிரணீதாவை பற்றியும். அதாவது இந்த ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் சில விஷயம் இது சொல்லிடுறேன். என்னென்னா, தனக்கான பெருமைகள் பெற்றுக்கொள்றதுக்கு, ஒவ்வொரு சில வருமானங்களை பெற்றுக்கொள்றதுக்கு ஒவ்வொரு போட்டியெல்லாம் இருக்கும் தானே, பேர்களுக்காக எல்லோருமே இருக்கிற நேரத்தில் தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கு கூட ஒரு நண்பனா எனக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க. அது என்றைக்குமே மறக்க முடியாது. நான் அந்த தருணத்தில் மேடையில் வந்து எப்படி அந்த விருது எடுத்தனோ அதை விட உங்களோட கையில் கொடுத்த பிறகு நீங்கள் அந்த எடுத்துக்கொண்ட அந்த மகிழ்ச்சி, நாங்கள் விருதினை பெறுவதிலும் பார்க்க இன்னும் ஒருவர் அந்த விருதினை கொண்டு வருகின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு அளவே இல்லை, இல்லையா? சரி, நாங்கள் விருதுகள் பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் கோகுல். இந்த விருதுகள் 3மே இந்த வருடத்தில் கிடைத்த விருதுகள் தான். அதே போன்று நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று திருமணம் கூட கோகுலுக்கு இந்த வருடத்தில் தான் இடம்பெற்றது. கோகுல், புதிய ஒரு நபருடைய வருகை, உங்களுடைய மனைவியினுடைய வருகைக்கு பின்னால் கிடைத்த மாற்றங்களாக நான் கருதுகிறேன். நீங்கள் எவ்வாறு நினைக்கின்றீர்கள்? உங்களுடைய மனைவி எந்த அளவுக்கு, மனைவி மாத்திரமல்ல, அவர் வருவதற்கு முன்பதாக உங்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய ஒத்துழைப்பு, ஆதரவு இல்லாவிட்டாலும் கூட இந்த அளவுக்கு சாதித்திருக்க முடியாது. சொல்லுங்கள், குடும்பத்தவர்கள் உங்களுக்கு செய்கின்ற அந்த வழிகாட்டல்கள்? நிச்சயமா அம்மா, அப்பா, அம்மாவோட பேர் நிரஞ்சனி, அவங்களுடைய அன்பு, நேரம் அவங்களுடைய அந்த பிரார்த்தனை தான் ஒவ்வொரு விலையும் தாண்டி வர்றதுக்கு முக்கியமான காரணம். அதை தாண்டி அப்பா யுவராஜா, அவரும் கணக்கியல் தொழிலோடு சம்மந்தப்பட்டவர். தம்பி, தங்கச்சி 2 பேருமே திருமணம் முடிஞ்சு இப்போ துபாயில் இருக்கிறாங்க. அதை தாண்டி நான் அதிகமாக வளர்ந்தது பெரியப்பா வீட்டில் தான். பெரியப்பா பெண்டிக்கு இல்லை அதை பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு உறவினர்கள் எல்லோருமே இந்த நேரம் ஞாபகப்படுத்தலாம். அது நேரம் மனைவி ஆகஸ்ட் மாதம் திருமணம் இடம்பெற்றிருந்தது. ஆகஸ்ட் மாதம் இடம்பெற்றது. சரி, சொல்லுங்க, மனைவியினுடைய ஒத்துழைப்பு அவர் எந்த அளவுக்கு? இல்லை, எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு 2-3 மாதங்கள் தான். அந்த வகையில் அவர் மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கு விருது கிடைச்சது உண்மையில் சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷம் தொடரட்டும். நன்றி. அதான் நிறைய எல்லாருக்குமே சொல்கிறது ஒன்று தான், நன்றி அப்படின்றது. சரி, நேர்களில் அதிகமாக எனக்கு அழைப்பினை ஏற்படுத்தி, நேத்ரா டிவிக்கு அழைப்பினை ஏற்படுத்தும் நேர்கள் கூட இந்த நம்பர் எடுத்துட்டு கால் பண்ணி வாழ்த்திருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான்
கட்டாயம் நன்றி சொல்லணும். ஊடகத்தில் சில பேரை ஞாபகப்படுத்தணும். இந்த சந்தேகத்திலையும் நான் வந்து சிலரை அழைப்பினை ஏற்படுத்துறது. அந்த வகையில் கணாதிபன் மைரோன் என்ற ஊடகவியலாளர்கள் மற்றும் காந்திபன் எனக்கு அறிமுகத்தை தந்தவர், அவர்களையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அது நேரம் தனுஷா என்பவர். சரி கோகுல், அது மாத்திரமன்றி இப்பொழுது இந்த தொலைக்காட்சி அரச விருது உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நேத்ரா தொலைக்காட்சி. அது மாத்திரமன்றி இங்கு இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கலாம், ஏனைய உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், அதை தாண்டி தயாரிப்பாளர்கள், நான் நினைக்கின்றேன் உங்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுடைய தயாரிப்பிலும் நீங்கள் நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறீர்கள் இல்லையா? முதல் சொல்ல மறந்துட்டேன், ஜெயந்தன் உங்களை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். நிச்சயமாக ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கின்றது. அதற்கேற்ற வகையில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறீர்கள். இதுவரை காலமும் நீங்கள் நேத்ராவோடு பயணித்த இந்த காலப்பகுதியில் உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி, மறக்க முடியாத நிகழ்ச்சி, அது மாத்திரமன்றி இன்னும் கூட நினைத்து பார்த்து மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியை செய்திருக்கலாம், செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நிகழ்ச்சிகள், தயாரிப்பாளர்கள் பற்றி சொல்லுங்கள். தயாரிப்பாளர்கள் உண்மையில் சசிகாந்தன் அந்த வாய்ஸ் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ரி அது விருது கிடைச்சிருக்குது. அது வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி. அது நேரம் கோணேசனை பற்றி சொல்லிட்டேன், அவர் தான் அத்தனைக்கும் காரணம் தனஞ்சயன் அவர்களுடைய தயாரிப்பில். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் உலகளாவிய ரீதியில் ஏற்படக்கூடிய விடயங்கள், அதாவது கரண்ட் நியூஸ், என்னென்ன விடயங்கள் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி பார்வையாக கூட இருக்கலாம், வித்தியாசமான முறையில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. எனக்கு உண்மையிலே பிடிச்சது செய்தித்துறை தான். செய்தியில் தான் எனக்கு அதிகமாக ஆர்வம் இருந்தது வானொலிக்கு பிறகு. ஆனால் செய்தியில் தொடர முடியாத பல சந்தர்ப்பங்கள் இன்னும் என்னன்னு தெரியலை. ஆனால் அது விருப்பப்பட்டு நான் செய்கிறது. சில நேரங்களில் அந்த நிகழ்ச்சிக்கு தயார்படுத்தல் முதல் நாள்ல இருந்து நித்திரை முடிச்சு அப்படி இருந்து நாங்கள் தயார்படுத்திட்டு அந்த நிகழ்ச்சி செய்கிறது. நேசமணி என்னோடு சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார். அதுவும் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அது நேரம் ஏனி முன்னாள் இருந்த ஜெயந்தனாக இருக்கலாம், சங்கீதா இருக்கலாம், ஜெய்மன், அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கவுங்க தந்த நிகழ்ச்சி. ஆனால் மண்வாசம் நிகழ்ச்சி செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம். ஏனென்றா நம் நாட்டு பாடல்கள் ஒன்று. சில நேரங்கள் எனக்கு சர்ச் ஷோ செய்கிறது கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் போனாலும் கூட மண்வாசம் செய்கிறதுக்கு விருப்பம் வந்து நம் நாட்டு பாடல்களாக இருக்கும். அதை தாண்டி அந்த இடத்துக்கு போன பிறகு எனக்கு அந்த காதலிட நினைவு வரும், வானொலியிட நினைவு வரும், அந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கக்கூடும். அப்படியான இது இருக்குது. எனவே அனைவருக்கும் இந்த நேரம் நன்றி. சரி கோகுல், நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ரசிகர்கள் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பல தனியார் தொலைக்காட்சிகளில் உங்களை ஒரு செய்தி வாசிப்பாளராக பார்த்துருப்பாங்க இல்லையா? இப்பொழுது நேத்ரா தொலைக்காட்சியில் நீங்கள் இணைந்து கொண்டதன் பின்னராக நிகழ்ச்சி தொகுப்பாளராக மாத்திரம்தான் இருக்கின்றீர்கள். அந்த செய்தி வாசிப்பாளராக இப்பொழுது நாங்கள் உங்களை பார்க்கலாம். உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கிறதா? பலர் கேட்கக்கூடிய காரணம், இந்த செய்தித்துறையோடு ஒன்றித்ததாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. இன்று என்ன நடந்தது என்று கேட்டாலே உடனடியாக ஒரு பத்திரிகை வாசிப்பது போன்று சகல விடயங்களையுமே சொல்லிவிடுவீர்கள். சொல்லுங்கள், பதில் சொல்லும். உண்மையில் அந்த லொத்தர் நிகழ்ச்சிக்கு வந்த உடனேயே அழைப்பு வந்தது. ஆனால் அது இன்னும் தாமதமாக தான் இருக்கு, என்னென்னு தெரியல, பார்ப்போம், எல்லாம் காலம் பதில் சொல்லுமா அப்படித்தான். ஆனால் எனக்கு அந்த யூடியூப் மூலமாக அந்த செய்திகளை வழங்குவது, செய்தி சம்பந்தமான நிகழ்ச்சிகளை செய்கிற அந்த ஈடுபாடு அதிகமாக இருக்கிறதால பெருசாக எனக்கு ஒரு வழியாக தெரியலை. சரி, இப்பொழுது இது என்ன சொல்வது, ஒரு ஆரம்பமாகத்தான் இருக்கின்றது இல்லையா? இன்னும் எக்கச்சக்கமான விருதுகள் 2025 மாத்திரம் 3 சிறப்பு விருதுகள் கிடைத்திருக்கின்றன. இன்னும் காலங்கள் செல்ல செல்ல எத்தனையோ விருதுகளை நீங்கள் பெற வேண்டும். உங்களுடைய திறமைக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்கின்ற நல்வாழ்த்துக்களை நாங்கள் நேத்ரா தொலைக்காட்சியின் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு ஞாபகப்படுத்தணும், அண்மையில் 2-3 வாரங்களுக்கு முன்னர் நேத்ரா டிவியினுடைய காலை நேர நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தவர், அதிதியாக வருகை தந்திருந்தவர் ஒரு ப்ரொடியூசர் தான், ஒரு தயாரிப்பாளர், பெயர் பிரகாஷ். அவர் தான் வானொலியில் இருக்கக்கூடிய என்ன கூப்பிட்டு ப்ரோக்ராம் செய்யுங்க அப்படின்னார். அந்த ப்ரோக்ராம் 5 தடவை ஒளிப்பதிவு செய்து ரெக்கார்டிங் செஞ்சாச்சு. ஆனால் அது ஒன்னையார் போகிற நேரத்துக்கு சில உள்பட்ட சில காரணங்கள்னால அது அந்த கேசட்டே இல்லாமல் போனது. அப்படி தடைகளுக்கு பிறகு தான் மீண்டும் வந்தது. அவரையும் இந்த நேரம் கட்டாயம் ஞாபகப்படுத்தலாம். சரி, தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றியிருக்கிறீர்கள். பல தடைகளை தாண்டினால்தான் சாதனை புரியலாம், அதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. ஊடகத்துறையில் உங்களுடைய பயணம் இனிதாக தொடர வேண்டும், பல விருதுகளை பெற வேண்டும் என்கின்ற நல்வாழ்த்துக்களை நேத்ரா டிவியின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கோகுல், இந்த விருது கிடைத்தமைக்காக மீண்டும் உங்களுக்கு நல்வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தில் உங்களுடைய வெற்றி பயணத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி இந்த சந்தர்ப்பத்திற்கு.
சராசரிகளை இந்தளவோடு நாங்கள் இன்றைய செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். இன்றைய தினம் இடம்பெற்ற அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய அம்சங்களாக அமைந்திருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் இன்றைய நிகழ்ச்சியில் பணியாற்றிய தொழில்நுட்ப உத்தியோகர்கள், கேமரா உத்தியோகர்கள், இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் கோணீஸ்வரன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் பிரணீதா கோணீஸ்வரன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.